கர்த்தராகிய ஆகஸ்ட் மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இது உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் சாமுவேல் 9:23 பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். தேவன் நமக்காக ஒரு பங்கை எடுத்து வைத்திருக்கிறார். உன் பங்கு உன்னை தேடி வரும். அதான் வாக்குத்தத்தம். உன் பங்கு உன்னை தேடி வரும். சாமுவேல் ஒரு பங்கை வேலைக்காரன் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். நான் கொடுத்து வைத்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சவுல் வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கான பங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது தனியாய் சொல்லப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விருந்துக்கு வந்திருந்தாலும், எத்தனை பேர் பந்தியிலே பங்கெடுத்தாலும், தேவன் அவரவருக்கு தனியாய் ஒரு பங்கு எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதான் உன் பங்கு உன்னை தேடி வரும். சவுலுக்கு வைத்திருக்கிற பங்கு அவனை தேடி வந்தது. அது மாதிரி நமக்கான ஒரு பங்கை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். இது திடீரென்று நடைபெற்றது அல்ல. இது பரலோகத்தின் திட்டம், முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது முன்னாடியே நமக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 9:16 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். அப்படியானால் நாளைக்கு நான் ஒரு மனுஷனை அனுப்புவேன் என்று இன்றைக்கே கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லியிருக்கிறார். நாளைக்கு ஒரு பங்கை அவனுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று இன்றைக்கே சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சாமுவேலுக்கு சொல்வதற்கு முன்பதாகவே பரலோகம் நமக்கு ஒரு பங்கை எடுத்து வைத்திருக்கிறது. உன் பங்கை கர்த்தர் உனக்கு தருவார். உன் பங்கு உன்னை தேடி வரும். அங்க வைக்கப்பட்ட பங்கு என்ன அப்படின்னா, முன்னந்தொடை. முன்னந்தொடையும் அதனோடு இருந்ததும். அப்போ அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 7:32-34 வரைக்கும் வாசிக்கிறோம். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையிலே வாங்கி அவர்களை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த முன்னந்தொடை என்பது சமாதான பலிகளில் ஒன்று. இந்த முன்னந்தொடை என்பது ஆசாரியனுடைய பங்கு. அல்லேலூயா. இந்த முன்னந்தொடை அக்கால வழக்கப்படி விருந்து கொடுக்கிற விஷயத்துல அது ஒரு முக்கியமான பகுதி, ராஜ பகுதின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பலியிடப்படுகிற ஆடோ மாடோ அதனுடைய முன்னந்தொடை என்பது அதனுடைய ராஜ பகுதி. அது ரொம்ப அருமையான ஒரு இறைச்சி, நல்ல ஒரு பகுதி. அதை
சவுலுக்கு கொண்டு வந்து வைக்கிறார். இது யாருடைய பங்கு அப்படின்னா, இது ஆசாரியனுடைய பங்கு, சாமுவேலுடைய பங்காக அது இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய பொருள் சுருக்கமா என்ன பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆளுகையையும் தேச ஜனங்களை நடத்துவதையும் ஒரு ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த முன்னந்தொடையை சவுலுக்கு கொடுப்பதினாலே இதுவரைக்கும் நான் செய்த பொறுப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார், நீதான் ஜனங்களை ஆள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த முன்னந்தொடை கொடுக்கப்பட்டது. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ அந்த முன்னந்தொடையும் தோல்தான். அப்போ தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பது அது அரசாங்க பொறுப்பை சுமப்பதை காட்டுகிறது, ஆளுகையை காட்டுகிறது. அல்லேலூயா. இப்போ சவுல் சாமுவேலை சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவன் கூட சொல்லிட்டாரு, ஒரு பங்கை அவனுக்கு எடுத்து வச்சிரு, அவன் என் ஜனங்களை ஆளுவான் என்று சொல்லி அவனுக்காக ஒரு பங்கை எடுத்து கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அங்கே வந்திருந்த 30 பேர், இவங்களோடையும் சேர்த்து 32 பேர் விருந்தில் இருக்கிறார்கள். இந்த 30 பேரும் முக்கியமானவர்கள். இந்த 30 பேர்களுக்குள்ளே சவுலுக்கு ஒரு விருந்து நடக்கிறது. அந்த 30 பேருக்குள்ளே சவுலை ராஜாவாக உயர்த்தி காண்பிப்பதற்காகவும் இந்த பந்தி ஒன்று செய்யப்பட்டது. அல்லேலூயா. பென்யமீன் கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரமாக இருந்தாலும், சவுலின் குடும்பம் அதிலே சிறிய குடும்பமாக இருந்தாலும், தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் சிறியதை பெரியதாக்குவார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்பமா இருந்தாலும் அதை மேன்மையாக மாற்ற கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்தில் சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று ராஜ அபிஷேகத்தை அவன் தலையிலே ஊற்றி உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது 3 அடையாளங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது 3 அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 3 அடையாளங்கள் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. 10ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள், நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிசரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அல்லேலூயா. சவுலுக்கு 3 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 அடையாளம் தேவனால் சொல்லப்பட்டது. இந்த 3 அடையாளம் நடக்கிறது எதற்காக அப்படின்னா, சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேசத்தை ஆளப்போகிறான் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. சவுலுடைய கழுதைகள் காணாமல் போனது, அந்த கழுதைகள் அகப்பட்டது என்று சாமுவேல் சொல்லிட்டாரு. ஆனாலும் சவுலுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. அதனாலதான் முதல் அடையாளத்தில் இங்க பாத்தீங்கன்னா, கழுதை அகப்பட்டது என்று உனக்கு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி அனுப்புறார். அப்போ இன்னும் சாமுவேல் சொன்ன வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை. கழுதை அகப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட அது மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் உனக்கு அடையாளத்தை சொல்லி அனுப்புறார். இந்த மாதிரி நீ போ, உன்னாங்க பார்த்துட்டு உனக்கு சொல்லுவாங்க கழுதைகள் அகப்பட்டது. அப்போ அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் அவனை விட்டு நீங்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நடத்த போகிறாருங்கிற தைரியம் அவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 அடையாளங்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த 3 அடையாளங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. 3 அடையாளங்களினாலே உன் பங்கை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் அடையாளம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது, நீங்கள் இந்த வாக்குத்தத்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகிற போது, அப்படி எடுத்துக்கலாம். பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று சொல்லுவார்கள். இப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளத்தின் மூலம் சவுல் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, காணாமல் போனது கிடைக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காணாமல் போனது கிடைக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எதை தொலைத்திருந்தாலும் தேவன் அதை உங்களுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் அந்த இழந்து போல எல்லா நன்மைகளையும் திரும்ப கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. எது காணாமல் போயிருந்தாலும் அதை கிடைக்க பண்ணுவதே தேவன் உனக்கு தரும் பங்காக இருக்கிறது. அப்படி கிடைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராகேலின் கல்லறை அண்டையில் என்று குறிப்பாக அவர் சொல்லுகிறார். கவனிக்கணும். ராகேல் பென்யமீனை பெற்றெடுக்கும் போது மரணம் அடைகிறாங்க, செத்து போறாங்க. ஆதியாகமம் 35 16 முதல் 20 வரைக்கும் அந்த வேத பகுதி இருக்கிறது. அப்போ இந்த லாகேலின் கல்லறை அப்படின்னு சொல்லும்போது அந்த மரித்த இடமானது துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு துக்கத்தின் அடையாளம். சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அப்போ தன்னுடைய பயணத்தை அவன் தொடரும் போது எங்கிருந்து தொடங்குறார்னா, கல்லறையிலிருந்து தொடங்குறார். அல்லேலூயா. இது பழைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. காணாமல் போன கழுதை திரும்ப அகப்படுகிறது இல்லையா? அங்க இதுவரைக்கும் தேடி அலைந்த கழுதையை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அந்த இடத்துல ஒரு நல்ல செய்தி வந்தாலும் துக்கம், இதுவரைக்கும் அந்த இடம் துக்கம் என்று கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிறார் என்பதை அந்த இடம் வெளிப்படுத்துகிறது. ஒரு புதிய வாழ்க்கை, ராஜாவாக ஒரு புதிய பயணத்தை சவுல் இங்கே தொடர்கிறார். அல்லேலூயா. சோதர். 2வது, அங்கே கண்ணீர் துடைக்கப்படுவதின் அடையாளம். அந்த கல்லறை அண்டையிலே கண்ணீர், துக்கம் மாறுவது மட்டுமல்ல, கண்ணீர் துடைக்கப்படுவதும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எரேமியா 31:15 ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அதே இந்த வசனத்துல ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் என்ற வார்த்தை இங்க கல்லறை கிட்ட வந்தவுடனே அந்த அழுகை நின்று போகிறதற்கான ஒரு அடையாளம் தான் தேடப்பட்ட கழுதை கிடைத்தது. அல்லேலூயா. தேடப்பட்ட கழுதை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா காணாமல் போன ஒன்று நமக்கு கிடைக்குமானால் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக தொலைந்த கழுதை, தொலைந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மறுபடியும் கர்த்தர் கிடைக்க பண்ணி சந்தோஷமாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் எதை தொலைத்திருந்தாலும் அது திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இங்க பாத்தீங்கன்னா 2 மனுஷர்கள் அந்த இடத்துல வந்து தேடப்போன கழுதை கிடைத்தது என்று உறுதியாய் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 2 மனுஷர்கள் கண்டு உனக்கு காணாமல் போன கழுதை கிடைத்தது என்று சொல்றாங்க அப்படின்னா, உபாகமத்தில் 19:15 வசனம் சொல்லுது. என்ன வசனம் அப்படின்னா, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு 2 சாட்சிகள் தேவை. ஒரு காரியத்தை உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்கு 2 சாட்சிகள் வேணும். 2 சாட்சி இருந்தாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வேதத்தினுடைய சட்டம். அப்படியானால் இந்த 2 மனுஷர்கள் வந்து கழுதை கிடைச்சதுன்னு சொல்வதற்கான அடையாளம் என்னன்னா, இந்த சாட்சிகள் உறுதியான சாட்சிகளாக சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. 2 பேர் சொல்றாங்க, அந்த 2 சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுது.
அப்போ கர்த்தர் சத்தியமாய் சொல்லுகிறார், இந்த 2 பேரை வச்சு சாட்சியாய் சொல்லுகிறார், உன்னுடைய கழுதை அகப்பட்டது, காணாமல் போனது அகப்பட்டது என்று உறுதியாய் சொல்லுகிறார். அப்போ சாட்சி ஒரு அதிகாரமுள்ள சாட்சியை கர்த்தர் இங்க வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த கழுதைகள் எதை காண்பிக்கிறது? உலக கவலைகளை காண்பிக்கிறது. இன்னைக்கு உலகத்துல என்ன விஷயம் காணாமல் போனாலும் நாம் அதை கவலைப்பட்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ராகேலுடைய கல்லறை அண்டையில இதுவரைக்கும் ஒரு சாதாரண கழுதையை மேய்க்கிறவனா இருந்த உன்னை இஸ்ரவேலின் ஜனங்களை மேய்க்கும் மேய்ப்பனாக நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று அவனை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற நோக்கம் என்ன? உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டிருக்கும் போது கவனிக்கணும், அந்த கவலையை உடனடியாக கர்த்தர் மாற்றி அதை நமக்கு கிடைக்க பண்ணி அகப்பட செய்து காணாமல் போனதை திரும்ப கொடுத்து நம்மை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளை செய்வதற்கு, நம்மையே நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் நம்முடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க பண்ணுகிறார். ஏன்னா அது நடந்தா தான் நம்ம இதை செய்ய முடியும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினாதான் நம்ம மற்ற காரியத்தை செய்ய முடியும். அதனால கவலைப்படாத சவுலே, காணாமல் போனது நிச்சயமாய் கிடைக்கும், உன் பங்கு உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அப்போ கவலையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். உன் கவலை இன்றோடு முடியும். கர்த்தர் கவலையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு முன்பாக ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும்படி இந்த நாளிலே இன்றைக்கு நீ ஒரு புதிய பயணத்தை துவங்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதான் முதல் அடையாளம் காணாமல் போனது கிடைக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்ப சவுல் நம்பிட்டார். சாமுவேல் முதல்ல சொன்னதை நம்பல, சந்தேகம். ஆனா இப்போ சந்தேகம் தீர்ந்து விட்டது. 2 பேர் வந்து சொல்றாங்க, கிடைச்சிருச்சு, காணாமல் போனதை கர்த்தர் உனக்கு கிடைக்க பண்ணுவா. 2வது ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3-4 வசனங்கள்ல, நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன் சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். நீ அவைகளை அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். அல்லேலூயா. 2வது அடையாளம் அவனுக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய உயர்வுக்கான ஒரு புதிய துவக்கம் இங்கே ஆரம்பிக்க போகிறது. எங்க ஆரம்பிக்க போது? தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது உயர்வுக்கான புதிய துவக்கத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அந்த புதிய துவக்கம் உன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண திருப்தியை கொடுக்கும் என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இந்த தாபோர் என்ற இடத்தினுடைய முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தாபோர் என்று சொன்னால் உயரம் அல்லது நோக்கம், 2 சேர்த்து சொன்னா உயர்ந்த நோக்கம் என்று அர்த்தம். தாபோரில் உள்ள சமபூமியில நீ சேரும்போது நீ உன்னை புரிஞ்சுக்கோ, நீ உயர்ந்த நோக்கம் உள்ளவன். உயர்ந்த நோக்கத்திற்காக உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் உன்னை கர்த்தர் அங்க அனுப்புறாரு. இந்த தாபோர் என்ற இடமானது கர்வாலி மரம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாபோர் என்ற இடத்துல கர்வாலி மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 4:6 வாசிக்கும் பொழுது, தெபோராளுடைய காலத்திலே பாராக் இங்கேதான் வெற்றி பெறுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய வெற்றியை அவர் சுதந்திரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தாபோர் என்கிற மலை புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 17:1 உயர்ந்த மலை, மறுரூப மலை என்று சொல்லப்பட்டிருக்கிற உயர்ந்த மலை. இயேசு கிறிஸ்து இங்கே யோவான், பேதுரு, யாக்கோபை எல்லாம் கூட்டிட்டு போய் மறுரூபமானார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த உயர்ந்த மலை தாபோர் மலை என்று வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே மறுரூபமாகி தன்னுடைய வாழ்க்கையிலே பூமியிலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பெரிய ரகசியம் ஒன்று அங்கே அறிவிக்கப்படுகிறது.
எலியாவும் மோசேயும் என்ன செய்யறாங்கன்னா எருசலேமிலே நிறைவேற்ற போகிற தேவனுடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் தாபோர் மலை என்பது பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்கான வெளிப்பாடு பெற்ற ஒரு இடமாக கருதப்படுகிறது. அப்போ தாபோர் மலைக்கு நீ போ அப்படின்னு சொன்னா ஜனங்களை நீ மீட்பதற்கான துவக்கம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாபோர் மலையில் இருக்கிற கர்வாலி மரம் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வெளிப்பாடு பெற்ற ஒரு இடமாக அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருந்திருக்கிறது. நியாயாதிபதிகள் 6:11 அங்க ஒரு வெளிப்பாடு வருது கிதியோனுக்கு. கர்த்தர் அங்க வந்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். நீ இந்த ஜனங்களை சத்துருவின் கைகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படியானால் சவுல் ஒரு சாதாரண நிலையிலே இருந்து ஒரு பெரிய உன்னத நோக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அடையாளம் இந்த தாபோர் சமபூமி. நீ அங்க போறதுனால அங்கிருந்து ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்கும்னா ஒரு புதிய பாதையை, புதிய நோக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 3 மனிதர் அங்க வருவாங்க. அந்த 3 மனிதர் உன்னை கண்டு உங்ககிட்ட பேசுவாங்க. உனக்கு 2 அப்பம் கொடுப்பாங்கன்னு சொல்றார். இந்த பொருள் என்னன்னா, அவங்க பெத்தேலுக்கு போறாங்க. பெத்தேல்னா தேவனுடைய வீடு, ஆராதனைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க இந்த 3 பேர் கையில ஒரு பொருள் வச்சிருக்காங்க. என்னன்னா 3 ஆட்டுக்குட்டிகள். இது எதை காண்பிக்கிறது? பாவ நிவாரண பலி, தேவனுடனான சமாதானத்தை குறிக்கிறது. 3 அப்பங்கள் தேவ சமூகத்தில் உள்ள ஐக்கியத்தையும் நன்றியறிதலையும் குறிக்கிறது. ஒரு துருத்தி திராட்சரசம் பரிசுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சியையும் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. இந்த 3 எடுத்துட்டு அவங்க ஆராதனைக்கு போறாங்க. அவங்க இவனை சந்திச்சு இவனுக்கு 2 அப்பங்களை இவனுக்கு கொடுக்கறாங்க. அல்லேலூயா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஆராதனை பொருட்கள் இது தேவனுக்கு மட்டுமே சொந்தம். எந்த சாதாரண மனுஷனுக்கு இது கொடுக்க கூடாது. அப்படியானால் இவங்க ஆராதனைக்கு தேவனுக்கு கொண்டு போகிற இந்த ஆராதனை பலிகளை அதுல ஒரு பகுதியை 2 அப்பத்தை சவுலுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கு என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பலியில கொஞ்சம் ஒரு கொடுக்கறாங்க, மீதியை கொண்டு போய் தேவனுக்கே செலுத்துகிறார்கள். இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சவுல் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று, சவுல் தேவனுடைய காரியங்களை செய்யும் போது தன் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் இருப்பான் என்பதை அவர்கள் புரிய வைக்கிறார்கள். இதைத்தான் சாமுவேல் அவனுக்கு சொல்லி அனுப்புறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய காரியங்களை செய்தால் கர்த்தருடைய காரியங்களை செய்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அந்த உண்மையை அங்க அவரு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்பதை சவுல் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ராஜா இல்லை, முதல் ஒரு ராஜா எழும்ப போகிறார். அவருக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிய வைக்க இந்த 2வது அடையாளம் சொல்லப்பட்டது. உனக்கு உயர்வுக்கான புதிய துவக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையில நீ தேவனுடைய காரியங்களை செய்யும் போது பரிபூரணமான திருப்தியை உனக்கு தருவார் என்பது அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. 3வது அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 10:5 பின்பு பெலிசரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. பெலிசருடைய மிலிட்டரி கேம்ப் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அப்படி எங்கே வாசிக்கிறோம். நீங்க இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அடிமைத்தனத்தை நீக்குவார், அடிமைத்தனம் நீங்கும், அபிஷேகத்தினால் நடத்துவார், அபிஷேகம் நடத்தும். அடிமைத்தனம் நீங்கும், அபிஷேகம் நடத்தும். அதுக்காகவே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். எப்படின்னு சொன்னா, இங்க தேவனுடைய மலை என்று சொல்லக்கூடிய
அந்த சீயோன் மலையிலே என்ன இருக்கிறது அப்படின்னா, பெலிஸ்தருடைய மிலிட்டரி கேம்ப் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய மலையில் சத்துருக்களுடைய மிலிட்டரி கேம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ ஜனங்களை தேவன் ஆளுகை செய்யவில்லை, சத்துருக்கள் ஆளுகை செய்கிறார்கள். சவுலே, நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் நீ அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நீ ராஜாவாக்கப்படுவதின் நோக்கம் தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீ அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி அவங்களை ரட்சிக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த மலைக்கு நீ போகணும்னு சொல்லி அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த மிலிட்டரி கேம்புக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, பெலிஸ்தருடைய தானியம் அங்க இருக்குது. நல்லா கவனிக்கணும். இப்ப சபை இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த சபைக்குள்ள ஒரு விக்கிரக கோயில் ஓரமா இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சபை என்னமோ தேவனுடையதுதான், ஆனா ஆளுகை பிசாசுடையதாக இருக்கிறது. ஊர் முழுக்க யார் தான் இருக்கிறா? கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா ஆளுகை யாராக இருக்கிறது? சத்துருவாக இருக்கிறது. இப்ப சவுலுக்கு என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, ஏன் இந்த அடையாளம் உனக்கு அப்படின்னா, நீ அங்க போய் பார்த்தாதான் தெரியும் ஜனங்களை யார் ஆளுகை செய்கிறார்கள், ஜனங்கள் யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்ப நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படப்பதின் நோக்கம் என்னன்னா, சத்துருக்களின் கையிலிருந்து அவங்களை நீங்களாக்க வேண்டும், அவங்களை ரட்சிக்க வேண்டும், அவங்களை பாதுகாக்க வேண்டும். தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இது முதல் உன்னுடைய வேலை என்னன்னா, அந்த தானியம் மிலிட்டரி கேம்ப் இருக்கிற அந்த சத்துருக்களை நீ விரட்டி அடிச்சிட்டு தேவ ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அடிமைத்தனம் நீங்கும், அபிஷேகம் உன்னை நடத்தும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க மேல தாளம், நாகசுரம், சுரமண்டலம் வாசிச்சுக்கிட்டு எல்லாரும் இறங்கி வர்றாங்க. ஏன்னா அந்த மலையில என்ன இருக்குன்னா, தீர்க்கதரிசிகளுடைய பள்ளிக்கூடம், அதாவது பைபிள் ஸ்கூல் இருக்கு. வேதாகம வகுப்பு நடத்துறாரு சாமுவேல். அங்கிருந்து இந்த மாணவர்கள்லாம் இறங்கி வர்றாங்க. அவங்க பாட்டு பாடிக்கிட்டு துதி சொல்லிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கே துதியும் ஆராதனையும் தேவனுக்கு மகிமை செலுத்துதலும் இருக்கிறதோ அங்கே விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்து கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தோடு சவுல் இணைந்து கொண்டான். அவன் அவங்களோட சேர்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இவன் மேல் இறங்கி வந்தார். சவுல் வேறு மனுஷனாய் மாறினான். இந்த வசனத்தின் பொருள் என்ன? இதுவரைக்கும் உலகத்தை பார்த்து கொண்டிருந்த சவுல் இன்றைக்கு முதல் முறையாக தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாக, வேறு மனுஷனாக, புதிய ராஜாவாக, நல்ல பங்கை பெற்றுக்கொண்டவனாக திரும்பி வருகிறான். கர்த்தர் உன் பங்கை உனக்கு தருவார். உன் பங்கு உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் அடிமைத்தனம் நீங்கும். தேவன் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முடிவுரையாக 1 சாமுவேல் 10:21 அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படி சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. கவனிக்கணும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு, அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. இப்ப ஜனங்களுக்கு முன்பாக பகிரங்கமாக ராஜாவாக அறிவிக்க வேண்டும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ரகசியமா நடந்துச்சு. சாமுவேல் ரகசியமாக அபிஷேகம் பண்ணார், ரகசியமான ஆலோசனைகளை கொடுத்து அடையாளங்களை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெரியும் சவுல் ராஜா என்று, ஆனால் ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ ஜனங்களுக்கு முன்பாக சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சாமுவேல் எல்லா ஜனங்களையும் கூட்டி அங்க வச்சிட்டு சவுலை தேடுறாங்க. சவுலை காணோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ காணாமல் போனாலும், நீ எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடித்து உன் பங்கை உனக்கு தருவார். அல்லேலூயா. அவன் இங்கே வருவானா? வசனம் சொல்லுது 22. அவன் இனி வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் சொல்றார், அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எங்கே ஒளித்து கொண்டாலும், எங்கே மறைந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து உன் பங்கை உனக்கு தருவார். உன் பங்கை உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பங்கு உன்னை தேடி வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற
நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், உன் பங்கு உன்னை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காணாமல் போனது கிடைக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், உயர்வுக்கான புதிய துவக்கம் உனக்கு ஆரம்பிக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண திருப்தியை கர்த்தர் உண்டாக்குவார். மூன்றாவது அடையாளம், அடிமைத்தனம் நீங்கும், அபிஷேகம் நடத்தும். கர்த்தர் உன் குடும்பத்தை மீட்டு ரட்சிப்பார், உன் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார். இதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனத்தை நீக்கி போடுவார். ஒரு பெரிய மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். உன் பங்கு உன்னை தேடி வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த வேத பகுதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்கள், ஆண்டவரே, உன் பங்கு உன்னை தேடி வரும் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. சவுலுக்கு சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், காணாமல் போனது கிடைக்கும், உன் சந்தேகத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். உன்னுடைய வாழ்க்கைக்கான புதிய துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். நீ பெரிய பரிபூர்ண திருப்தியை பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இருக்க அடிமைத்தனங்களை கர்த்தர் நீக்க போகிறார். அபிஷேகத்தினால் உன்னை நடத்த போகிறார். வேறு மனுஷனாவாய், ரட்சிப்பின் அனுபவங்களை பெறுவாய். ஆண்டவரே, இந்த வேத பகுதியினுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் எதை இழந்து போனீர்களோ, எதை தொலைத்து விட்டீர்களோ, எது காணாமல் போனதோ அது கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. காணாமல் போனதை கிடைக்க பண்ணுகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் பேர் பேராய் பலிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு ராஜாவின் நாமத்திலே, சகல நன்மைகளையும் கொடுக்கிற இயேசுவின் நாமத்திலே, ஆமென்றும் ஆமேன் என்று உறுதிப்படுத்துகிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாரத்தோடும் எதிர்பார்ப்போடும் வந்த அவர்களுக்கு நீர் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தை பலிக்கட்டும், பலிக்கட்டும், பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.